அன்புக்குரியவர்களே, எங்கே போனாலும் இந்த கியூ நிற்கிறது அப்படிங்கிறது இப்போ எல்லாரும் கடைபிடிக்கிற ஒரு நல்ல பழக்கம். ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா, சில வீர விளையாட்டுகள் விளையாடுறவங்கள நினைக்கும்போது அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாகவே இருக்குங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா, கோயிலில் கியூ நிற்பாங்க. நிற்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வீரர் வருவார். வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாருங்க. டக்குன்னு நமக்கு முன்னால் போடுவார். நாம் வந்து அவரை அப்படியே பின்னால் போயா அப்படின்னு தள்ளி விட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் நிற்பான். நின்றுட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு போவோம். அங்கே ஏற்கனவே ஒரு பொம்பளை க்யூவில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே போய் அவங்களுக்கு பின்னால் ஏறுவான் லைனில். உடனே நீங்கள் யோ பின்னால் வேணாம், எங்கள் வீட்டில் நிற்கிறாங்க ஏற்கனவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கிட்ட பின்னால் ஏதோ சொல்லிட்டு நின்றுருவோம். நின்றுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பான் பாருங்க. பலார்னு மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும் நமக்கு. இது ஒரு வேறு விளையாட்டுங்க. இன்னொரு வகையான வேறு விளையாட்டு இருக்குதுங்க. இந்த பால் பூத்தில் நிற்பாங்க. பால் பூத்தில் நிற்கும்போது ஒருத்தர் வருவாருங்க. வந்து அவர் பாட்டுக்கு முன்னால் போவார். என்னங்க இது, எல்லோரும் நாங்கள் லைன்ட்டுருக்கோம், பின்னால் போங்க அப்படின்னா. சார் நான் சீனியர் சிட்டிசன் சார்னுவார். நாமே சீனியர் சிட்டிசன் தான். மண்டையில் முடியலன்ற ஒரே காரணத்துக்காக அவர் சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஆகிடுவாருங்க. முன்னால் போய் நின்றுக்குவாருங்க. அதே மாதிரி இந்த ரேஷன் கடை க்யூவில் சில பயங்கர புத்திசாலிங்க வருவானுங்க. நேராக வருவான். வரும்போது பார்த்தா இந்த மக்கள்லாம் வெயிலில் க்யூ நின்றுக்கிட்டு இருக்குங்க. இவன் போவாங்க. அந்த பில்டிங் ஓரமாக போய் அவன் நின்றுக்கிட்டு, எல்லாரும் ஏன் வெயிலில் நிற்கிறீங்க, எல்லாம் வாங்க இங்கே வாங்க நிழலில் நில்லுங்க அப்படின்வான். எல்லா ஜனங்களும் தப்பன்னு ஓடுங்க அவன் சொல்கிற இடத்துக்கு. அவன் மட்டும் பாருங்க முன்னாள் நின்றுக்குவான். மீதி ஜனங்க எல்லாம் 2 மணி நேரமாக க்யூ நிற்கிறதெல்லாம் அவனுக்கு பின்னால் போய் நிற்கும். அவன் பாட்டுக்கு வாங்கின டாடா காமிச்சு போயிட்டே இருப்பான். இப்படித்தான் பாருங்கள், ஒரு நாள் ஒரு பிஸி பேங்க்குங்க, இந்த ஸ்டேட் பேங்க் மாதிரி கஸ்டமரை மதிக்காத ஒரு பிஸி பேங்க்கு, சம்பள நாள். ஏகப்பட்ட கூட்டம் வந்து நிற்கிதுங்க. வந்து க்யூ நிற்கிதுங்க. ஒருத்தன் வந்தான், க்யூவை தாண்டி முன்னால் போனான். அவனை பிடிச்சி 10 பேர் பின்னால் தள்ளி போயா பின்னாலன்னா. அவன் ஒரு 5 நிமிஷம் நின்னாங்க. மறுபடி லெஃப்ட் சைடில் எடுத்து முன்னால் போகிறான். உடனே 10 பேர் அவனை பிடிச்சி மறுபடி விட்டாங்க பின்னால். இந்த மாதிரி 4-5 தடவை அவனை பிடிச்சி பின்னால் தள்ளி விட்டாங்க. நீதான் புத்திசாலியா, நாங்கள்லாம் எம்மா நேரமாக நிற்கிறோன்ட்டு. கடைசியாக அவன் ஒரு சத்தம் விட்டாங்க, இப்படியே க்யூவில் நின்று சாவுங்கடா, இன்றைக்கி நான் பேங்க்கை திறக்கவே போகிறதில்லன்னா. எப்படி இருக்குங்க? வாழ்க வளமுடன்.